வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஜயினுடைய வாரிசை த்ரிஷா வயிற்றுல சுமந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதை அபார்ஷன் பண்ணிட்டாங்க. அது எந்த தேதியில், எந்த மாதத்தில், எந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் இதுக்கான ஆதாரங்களோட முழுக்க முழுக்க தகவல்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்குங்க. அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு மேலே வியூ ப்ராடக்ட்ஸ்னு வந்து ஒன்று ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஒவ்வொன்றும் 70%, 80% ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப தேவையானது, அவசியமானது, அத்தியாவசியமானது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம அந்த எந்த தேதி, எந்த இயரு, அதே மாதிரி எந்த மந்த்து அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே முழுக்க முழுக்க பரபரப்பாக ரொம்ப பேசப்பட்டு வந்து வர்றது த்ரிஷாவுடைய விவகாரம். அதாவது விஜய் த்ரிஷா விவகாரம். பைல்வான் ரங்கநாதன் வந்து இந்த சினிமாவை பற்றி காசிப் கிசு எல்லாம் வந்து பேசும்போது அவர் கொஞ்சம் கட்டுக்கதை பண்ணி வந்து பேசுகிறாரு அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு வந்து பார்க்கும்போது அது சொன்னதில் வந்து ஒரு 60% வந்து பார்த்தோன்னா உண்மையாக தான் வந்திருக்கும். ஸோ அவர் சமீபத்தில் கூட பேசும்போது த்ரிஷாவுடைய நிர்வாண வீடியோ வந்து வெளியாகிருந்தது. அப்போ தான் த்ரிஷாவுக்கும் வருண்மணியனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருந்துச்சு. வருண்மணியன் த்ரிஷாவோட வந்து 6 வயசு சின்ன பையன். 2 பேரும் ஒன்றா டேட்டிங் போனாங்க, ஊர் சுற்றுனாங்க, தனி ஹெலிகாப்டரில் போனாங்க, இமயமலை போனாங்க, எல்லாமே வந்து பண்ணாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் வந்து பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கிறது வருண்மணியனுக்கு தெரிஞ்சுதான் வருண்மணியனை த்ரிஷா வந்து வேணாம்னு வந்து சொல்லிட்டு போனது. ஆனால் த்ரிஷா அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்குறது முழுக்க முழுக்க எப்படின்னா, எனக்கு சினிமா வந்து உயிர், சினிமாவில் நடிக்கிறத நிப்பாட்ட சொன்னாங்க, அதனால தான் என் கல்யாணத்தையே நான் நிப்பாட்டிட்டேன்னு அப்படியே உல்ட்டாவா பிளேட்டை வந்து மாற்றி போட ஆரம்பித்தாங்க. ஆனால் த்ரிஷாவுக்கு வந்து எப்போ அபார்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை பற்றியும் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2004 5 அந்த சமயத்தில் தான் கில்லி வந்துச்சு. அதுக்கப்புறமும் ஆதின்னு வந்து ஒரு படம் வந்துச்சு. அடுத்து குருவின்னு வந்து படம் வந்துச்சு. திருப்பாச்சி படம் வந்துச்சு. இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க விஜயும் த்ரிஷாவும் ஜோடி சேர்ந்து வந்து நடித்த படம். அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு உண்டான அந்த ட்ராக் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அப்போ வந்து மேலோட்டமாக ஒரு ஃப்ரெண்டாக அப்படி தான் வந்து இருக்க ஆரம்பித்தாங்க. 2010க்கு மேலே, அதாவது இன்னும் சொல்ல போனால் 2013-14 இவர்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப தீவிரமடைஞ்சதாகவும், அதே மாதிரி மே 5 அதாவது 5ஆம் தேதி 5வது மாதம் 2015 த்ரிஷா வந்து பார்த்தோன்னா முதல் அபார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து பார்த்தோன்னா உண்மையும் கூட. சில தகவல் வந்து வெளியாயிருக்குங்க. அந்த சமயத்தில் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் வந்து நெருக்கம் ஏற்பட்டு விஜய் மூலியமாக த்ரிஷா வந்து பார்த்தோன்னா கன்சீவ் ஆகி அப்போ தான் வந்து அவங்க வந்து அபார்ட் பண்ணதாகவும் ஒரு தகவல். இது மட்டும் இல்லாமல் பிரபல அரசியல்வாதி, அதாவது பிரபல எம்பி திருச்சி சிவா, அவருடைய பையன் திருச்சி சூர்யா வந்து பார்த்தோன்னா வந்து பேசும்போது, ஒரு நாள் விஜய் வந்து ஃபுல் போதையில், சூற போதையில் வந்து இருந்தார் நுங்கம்பாக்கத்தில். அப்போ தள்ளாடி நடக்க முடியாத நிலைமையில வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ த்ரிஷா தான் வந்து பார்த்தோன்னா ஓடோடி வந்து விஜயை கைத்தாங்களாக வந்து பிடிச்சி உள்ளுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே கூட்டு போனாங்க. ஹோட்டலில் கூட்டு போய் ஒரு ரூம்குள்ளே த்ரிஷா விஜய் 2 பேரும் ஒன்றா வந்து போனாங்க. அதை நான் என் கண்ணால் வந்து பார்த்தேன். வேணும்னா நான் அவதூறு பரப்புறேன்னு முடிஞ்சால் த்ரிஷாவை விஜயே என் மேலே கேஸ் போட சொல்லுங்கள், நான் சட்டப்படி வந்து பார்த்தோன்னா சந்திக்கிறேன். அப்படி ஒரு வேளை அவங்க கேஸ் போட்டாங்கன்னா வந்து எந்த ஹோட்டலு, எந்த ரூம் நம்பரு அப்படிங்கிற எல்லா ஆதாரத்தையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படி எல்லா ஆதாரம் சொன்னால் சிசிடிவியில் நடந்தது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தெரிய வந்துடும் அப்படின்னு அவர் வந்து சொல்ல. ஆனால் இது வரைக்கும் அவங்க அது சார்ந்து எந்த ஒரு பதிலும் வந்து சொல்லவே இல்லை. அதே சமயத்தில் விஜய் த்ரிஷா அவங்க 2 பேரை பற்றி அதிகமாக கிசுகிசுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பதில்களுக்கும் 2 பேருமே எந்த ரியாக்டும் வந்து பண்ணலை. சங்கீதாவை இன்னும் வெறுப்பேற்றுற விதமாக தொடர்ந்து 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சங்கீதாவினுடைய தரப்புல இருந்து வந்து சொல்லப்படுது. அதே நேரத்தில் மிகப்பெரிய மன உளைச்சல்ல சங்கீதா மோர் தென் டிப்ரெஷன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.